வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பேர். யார்? உங்கள் ராசி சிம்மமா, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா? அதாவது கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் பிறந்தீங்களா, அல்லது கிழக்கு பார்த்த வாசல வீடுகளை நிலத்தோட உரிமையாளரா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ? நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு உண்டு காலை 6லேருந்து 7:30. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ புரட்டாசி மாதம் நேற்று பிறந்துருச்சு. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். கடகத்துக்கு உதவி செய்கிறார், மேஷத்துக்கு உதவி செய்கிறார், தனுசுக்கு உதவி செய்கிறார், விருச்சிகத்துக்கு உதவி செய்கிறார். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அசை உணவை தவிர்க்கணும். கோயிலில் போய் சூரிய பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றணும். இல்லைன்னா பிரச்சனை. என்னங்க பிரச்சனை பண்ணிடுவார்? மீனராசியா கணவன் அல்லது மனைவிக்கு பிரச்சனை பண்ணுவார். ரிஷபராசியா குழந்தைகளுக்கு பிரச்சனை பண்ணுவார். மிதுன ராசியா அம்மாவுக்கு பிரச்சனை பண்ணுவார். வீடு பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல் கொடுப்பார். சிம்ம ராசியா பேச்சினால வம்பு வரும். கன்னி ராசியா உடம்புல பிரச்சனை வரும். துலாம் ராசியா வீணா பணம் செலவாகும். மகர ராசியா அப்பாவினால பிரச்சனை வரும். கும்பராசியா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த வழிபாடுகள் சூரியனை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசியார் நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சண்டை வந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதுக்காக சண்டை போட வேண்டாம். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான செய் மேற்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை கொஞ்சம் நிதானம், அசட்டு தைரியம் நிறைய இருக்குது. ஆனால் இன்னைக்கு வேண்டாம். சண்டை இன்னைக்கு போட வேண்டாம். போட்டால் தோத்து போயிடுவீங்க. கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாயாதேவியே போற்றி. சனி பகவானோட அம்மா பேர் இது. சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும் எல்லாத்துலேயும். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இது 2 இருக்குது. ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான செய் வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இந்த 3 உங்களுடைய மிகப்பெரிய பலம். யாருக்கிட்ட எங்கே எப்படி பேசணுங்கிறதுல ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்க. நீங்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான செய் வடக்கு தெற்கு. அனுகூலமான வெள்ளை பச்சை. சிம்ம ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயில்லையும் வீட்லையும் நெய் விளக்கு ஏற்றுங்க, அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான் நினச்சிக்கோங்க. ஓம் திருநள்ளாரே போற்றி. திருநள்ளாறுங்கிற இடத்துல தான் சிவனை சனி வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார். அதனால் இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். வழிபாடு முக்கியம். சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பூரம் உத்தரம் மகம் 3க்குமே ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கன்னிராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இன்னைக்கு ராத்திரியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆனால் காலையிலே ஒரு மாறு இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. ஒரு மாறு இருப்பீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம். அசை உணவு தவிர்த்துருங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. நான் மந்திரம் சொல்லுங்கள். சந்திராஷ்டமம் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். வழக்கமான வேலையில் மட்டும் செய்யுங்க. பொறுமையாக இருங்க. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. துலா ராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது
சூரிய பகவானை நினைச்சுக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஆதித்யனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சூரிய பகவானோட அம்மா பேர் அதிதி தேவி. அதிதி தேவியோட பையன் ஆதித்யன். சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நேரமும் பணமும் வீணாக செலவாக வாய்ப்பு இருக்கு. கவனம். அனுகூலமான உங்களுக்கு 3, 6 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சுறுசுறுப்பு வேகம் எல்லாம் இருக்கு. வழக்கமான உள்பயம் கிடையாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 5, 9 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். முன்கோபத்தினால மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்பா நீ மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 4 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாகும். ஜெயிப்பீர்கள். வெற்றி அதிகம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான உங்களுக்கு 3, 1 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி எல்லாம் இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 2 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அறிவு தெளிவாக இருக்குது. தன்னம்பிக்கை இருக்குது. தைரியம் இருக்குது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 1 அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. நாளைக்கு திங்கட்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறோம், இந்த புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் 4 ராசியில் தான் உதவி செய்கிறார். அந்த 4 ராசிகள் மேஷம், கடகம், தனுசு, விருச்சிகம். மீதமுள்ள 8 ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவ உணவு தவிர்க்கணும். கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். செஞ்சால் சூரிய தோஷம் விலகும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.